அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக அந்த விஜில் அப்படின்ற அமைப்பில் பாட்டன் பாரதியை புகழ்ந்து பேசுவதற்காக பங்கேற்றுள்ளார். அந்த நிகழ்வில் பங்கேற்கும் போது பாட்டன் பாரதி அனைவரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஏன்னா பாட்டன் பாரதி எல்லோரும் சமமாக பார்க்குறார், ஆனால் நீங்கள் எல்லாம் அவனை பார்ப்பானா தான் பார்க்குறீங்க அப்படின்னு பேசியிருந்தார். இதில் இருந்து இந்த திராவிட திருவாளர்கள்லாம் என்னதான் கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைப்பிடி நாங்கள் சொன்னோம், நீங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்களா பாப்பான் எல்லோரையும் சமமாக பாப்பான்னு சொல்கிறோம், பாரதியை புகழ்ந்து பேசுகிறாரு, இது பிஜேபியோடைய கைக்கூலி அப்படின்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த பார்ப்பன கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட குட்டிச்சுவரை கண்டிப்பாக நாங்கள் தகர்த்தெறிவோம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தார். இதை இவர்களால் பொறுத்துக்கவே முடியல. அதே எப்படிங்க பார்ப்பன கடப்பாறையை கொண்டு தகர்த்தெறிய முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுதிட்டுருக்காங்க. இவர்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பூஜையும் புனஸ்காரம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா பார்ப்பனர்கள். இது போன்ற பார்ப்பனர்களை கொண்டு நம்ம இந்த திராவிட குட்டிச்சுவரை இடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, கூடவே கூட்டிகிட்டு சுற்றிட்டு திரிகிறாங்களே எஸ்வி சேகர், அதாவது ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி எஸ்வி சேகருடைய தந்தை பேரெல்லாம் அந்த தெருவுக்கு வச்சாங்களே, அந்த மாதிரி ஒரு பார்ப்பனரை கொண்டு நம்ம அந்த திராவிட குட்டிச்சுவரை உடைக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. நம்ம அப்புறம் எந்த மாதிரி ஒரு பார்ப்பனரை கொண்டு நம்ம இந்த திராவிட குட்டிச்சுவரை உடைக்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களை எல்லாம் அச்சிலேற்றிய ஊவே சாமிநாத ஐயர் என்னும் கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட குட்டிச்சுவரை நம்ம உடைக்க போகிறோம். ஆலய நிலை போராட்டம் நடத்திய வைத்தியநாத ஐயர் என்னும் கடப்பாறையை கொண்டு தான் நம்ம இந்த திராவிட குட்டிச்சுவரை உடைக்க போகிறோம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சாதியை வெட்டி பிளந்த கோடாலியை கொண்டு தான் நம்ம இந்த திராவிட கைத்தடியை வெட்டி சாய்க்க போகிறோம். இதுதான் நடக்க போகுது. இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது இப்படியெல்லாம் நம்ம பேசுனதுக்கப்புறம் பெரியார் மட்டும் இல்லைன்னா நாம் தமிழர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வேசிமார்களாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்ன கேள்வி தான், பெரியார் பேசும்போதும் தமிழர்கள் எல்லாம் சூத்திரம்னு சொல்லிட்டாங்க, தமிழர்கள்லாம் காட்டு மிராண்டின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே பெரியார் வழிவந்தவர்கள் தான் சொல்கிறான் நாம் தமிழர்கள் பயணிக்கக்கூடியவர்கள்லாம் வேசி மகன்கள் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கேள்வி எழுது? அப்போ பெரியார் வரலைன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வேசி வரலாம். அப்போ பெரியார் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் ஆத்தாளும் வேசியாக தான் இருந்தாங்களா? அப்போ பெரியார் வந்து தான் இவங்களெல்லாம் பத்தினியாக மாற்றணும்னு கேட்டால் உங்ககிட்டலாம் பதில் இருக்காங்க. என்னடா கேள்வி எழுது? நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, பெரியார் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வேசி மகளாகிட்டாங்க, பார்ப்பனர்களால் தான் இந்த நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அண்ணாதுரை அவர்கள் குலக்கல்வி திட்டத்தெல்லாம் ஆதரித்த ராஜாஜி என்னும் பார்ப்பனரின் தயவால் தானே ஆட்சி பிடிச்சார். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இதே வார்த்தை அண்ணாக்கும் பொருந்துமா? இல்லை ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட வாஜ்பாயை தோளில் தூக்கி சுமந்த ஐயா கருணாநிதிக்கு இந்த வார்த்தை பொருந்துமா? எஸ்வி சேகரையும் ஐயா கமலஹாசனையும் கூட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காரு ஐயா ஸ்டாலின், அவர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க திராவிட திடல் தற்குறிகளே. நன்றி, வணக்கம்.